வணக்கம். இப்போ நம்ம கொள்ளிடத்தில் இருக்கோம். கொள்ளிடத்தை பார்த்தீங்க அப்படின்னா 1,75,000 கனடி மேட்டூர்லேருந்து தண்ணி திறந்து விட்டதுனால பாலம் ஃபுல்லாக கரை புரண்டு தண்ணி போயிட்டு இருக்கு. பாலம் ஓரளவு மக்கள் கீழே இறங்க முடியாத அளவுக்கு தண்ணி போயிட்டு இருக்கு. அதனால பாலத்தை விட்டு கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவல்துறை அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கும் ஃபுல்லாக பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மக்களை பாலத்தில் இருந்து தான் அந்த விழாவை கொண்டாடிட்டு அந்த பழங்கள் பூக்கள் எல்லாமே கீழே கொண்டு கொட்டிட்டு இருக்காங்க. அதனால இப்போ தண்ணி அதிகமாக போயிட்டு இருக்கு. அதிகமான அளவுக்கு போயிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு ஃபுல்லாக மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத காவல்துறையும் கேட்டுட்டு இருக்காங்க. படிக்கிறீங்க? 12th ஸ்டாண்டர்டா? இந்த வருஷம் 12th போயிருக்கீங்க. இப்போ சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் இப்பதான் கொண்டாடுறீங்களா? ஆடிப்பெருக்கு மேரேஜ் முடிஞ்சு எப்படி எப்படி பண்றீங்க சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பக்கத்துல போக முடியலன்ட்டு மற்றபடி சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே. இந்த வருஷம் ஏன்னா எப்போதும் கீழே
விவசாயிகள் நலனும் மக்கள் நலனும் பார்க்கணும்ல. இவ்வளவு வெள்ளத்துல எப்படி இவ்வளவு பாதுகாப்போட செய்யறாங்கிறது இதே பெரிய மகிழ்ச்சி தான். தண்ணி பொங்கி வருது இல்ல, அது போதும். கண்டிப்பா அதுதான் சொல்றேன். மக்களும் நல்லா கொண்டாடி பொங்கி வரட்டும், நல்லா இருக்கட்டும், எல்லாம் நல்லா இருப்பாங்க. இயற்கைக்கு நம்ம ஒத்துக்கணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா வருஷம் தான் இருக்கு. இந்த வருஷம் தான் திடீர்னு சுத்தமா காஞ்சி இருந்துச்சு. எப்ப நேத்து வரைக்கும் தண்ணி இல்லீங்களா? நேத்துல இருந்தா அது ஆரம்பம் திடீர்னு வருது. முன்னெல்லாம் வந்து கடந்த ஆவரேஜா இருக்கும். வெள்ளம் மாதிரி இப்ப உங்களுக்கு அளவுக்கு அதிகமா வந்துச்சுன்னா ஓரளவு வந்து விவசாயம் பாதிக்கிற அளவுக்கு தண்ணி அதிகமா வந்துச்சா இல்ல எப்போதும் போல ஓரளவு கரெக்டா? இந்த பக்கம் விவசாயமே ஆரம்பிக்கல, இது பூரா வேஸ்ட் தான் தண்ணி. வேஸ்ட் தான். இது போய் அப்படியே எல்லாம் கடல்ல தான் போய் கிடக்கு. வேஸ்ட் தான். அது வந்து பாய்ச்சக்காலெல்லாம் வாய்க்கா வழியா வர்றதா விவசாயம் பண்ணலாம். இந்த தண்ணி வந்து ஓரளவு நம்மளுக்கு இது விவசாயம் பண்ண முடியாது. இது போக முடியாது. அது ஏத்தணும், எல்லாத்துலயும் பாலம் கட்டுறான் கூறு வாரம் நீர்நிலைகளை கொண்டு நிரப்பாம அப்படியே இந்த தண்ணி எல்லாமே வேஸ்டேஜ் தான் போயிருக்கும். பாலம் கட்டுறது கூறு வாரதுலயே வந்து விவசாய பகுதியில தண்ணி போக முடியல. ஏன்னா அது வேலை நடக்கும். அங்க பிளாக் பண்ணிட்டு வேலை சின்ன சின்ன பாலம் கட்டுறது அந்த மராமத்து படி தான் நடந்துட்டு இருக்கிறதுனால தண்ணி விடல. இவ்வளவு தண்ணி நம்மளுக்கு கிடைச்சாலும் அது வந்து நம்மளுக்கு பிரயோஜனம் கிடையாது. இது எதிர்பாராது சொல்ல போனா. இந்த வேலை வெள்ளம் வந்து தெரியல அந்த அளவுக்கு. என்ன பண்றது? ஜெனரேஷன் பொறுத்த வரைக்கும் வருஷத்துல ஒரு நாள் இதை ஒரு சிறு சிறப்புமாக இந்த தமிழ்நாட்டில் ரொம்ப இதாக இருக்கிறது. அதுக்கு தொழிலாளத்தில் தான் படிக்கணுங்கிறது எல்லாருடைய கல்யாண குடும்ப ஆட்சி வந்து இந்த தாலி பிரித்து கொடுக்கறதெல்லாம் ஒரு விதமான ஒரு வழக்கமான ஒரு இயல்பு. அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இதில் தண்ணி அதிகமாக போயிட்டதால காவல்துறையும் உங்களை போல நண்பர்களும் ரொம்ப பாதுகாப்பாக இருந்து இந்த ஆடுபெருக்கு திருவிழாவை மக்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கீங்க. மேலும் சிறப்படைய எல்லாரும் நல்லா இருக்கணும். தமிழ்நாட்டிலையும் ஆடுபெருக்கு விழாவும் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவர்களுடைய செயல். போகுது. இது வந்து பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட் தானே. இது இவ்வளோ தண்ணி 2000 டிஎம்சி தண்ணி திறந்து விட்டுருக்காங்கன்னா அது அவ்வளோ வேஸ்ட் தானே. இது வந்து பார்த்தீங்கன்னா நீ 4 வாரம் சரியா போடணும், மேக்ஸிமம் 2-3 டேஸ்ல போய் கடலில் கலந்த போகுது. பட் இது சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா நமக்கு யூசேஜாக இருக்கும். வருஷம் இது இந்த வருஷம் மட்டும் இல்லை, ஒரு 5-6 வருஷமா இது மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. பட் இது ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக நல்லா இருக்கும்.